பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடமிறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே, பேருபகாரியே என் அன்னையே. உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே, அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜபமாலை மாதா. வந்தது இறைவனின் சாயலிலே, உலகினில் பிறந்த இறைக்குலமே,
வைத்தார், புது உடன்படிக்கை அமைத்தார். வாழ்வோம் இறை குலமாய், அவர் அன்பின் சாட்சிகளாய். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்களே, கோவை மறைமாவட்டம் கருமத்தம்பட்டியில் உள்ள புனித ஜெபமாலை அன்னை பசிலிக்காவிலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக இத்திருப்பலின் வழியாக ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக திருப்பலியை கண்டுகொண்டிருக்கிறவர்களுக்கும் சிறப்பாக இன்றைய நாளின் சிறப்பு திருப்பலி கருத்துகளுக்காகவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் தனது திருத்தூதல் முதல் கடிதத்தில் நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். அவை நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்பதாக இருக்க வேண்டும். அது அவருக்கு செவிசாய்க்கக்கூடிய ஆசிராக மாறும் எப்பொழுது நாம் பாவமில்லாமல் இருக்கின்ற பொழுது. அவை நாம் கேட்பதற்கும் கடவுள் செவிசாய்ப்பதற்கும் தடையாக இருப்பது நம் பாவம். அந்த பாவத்தை விலக்கி நாம் கேட்கின்ற பொழுது கடவுள் நமக்கு செவிசாய்ப்பார் என்ற உறுதியை நமக்கு அளிக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மற்றொரு கரையில் இயேசுவும் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதோ சீடர்களும் யூதர்களும் அவரிடத்தில் வந்து, இதோ நீர் திருமுழுக்காட்டிய இயேசு என்ற மனிதர் மறுக்கரையில் திருமுழுக்கு கொடுத்தாட்டு கொண்டிருக்கின்றார் என்று அவர்கள் குறைபட்டு சொன்ன பொழுது, நான் மெசியா அல்ல, அவருடைய செல்வாக்கோ வளர வேண்டும், என்னுடைய செல்வாக்கோ குறைய வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி உண்மையில் மக்களிடத்திலே தான் மெசியா அல்ல, அவருக்கான முன்னோடி என்று எடுத்துரைத்து கிறிஸ்து இயேசுக்கு சான்று பகர்ந்தார். அவை நாமும் இந்த நாளில் பாவத்தை விலக்கி கிறிஸ்து இயேசுவுக்கு திருமுழுக்கு யோவானைப் போல நாம் நம்முடைய செயல்களை முன்னிறுத்தாமல் இயேசுவினுடைய செயல்களையும் அதன் வழியை பின்பற்றிய அன்னை மரியினுடைய செயல்களையும் முன்னிறுத்தி சான்று பகர இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். இத்தூய மறைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை இவர்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் ஒரே திருமகன் வழியாக எங்களையும் புது படைப்புகளாக்கிய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும், அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 14 முதல் 21 வரை. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருந்தபின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீசெயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்யவில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள். இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக.
அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. அல்லேலூயா. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அருகிலுள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து வந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கை பற்றிய விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றில் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றன என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்குரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிலைத்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்களே, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 30வது வசனம் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியினுடைய இறுதி வரிகள். அவரது செல்வாக்கு வளர வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். இந்த இறை வார்த்தையின் பின்புலத்திலே திருமுழுக்கு யோவானினுடைய இறைவனை மையப்படுத்துகின்ற இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் அன்னையின் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய அருளையும் ஆசையும் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஒன்று கூடி இறைவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்.
இறைவனின் செல்வாக்கு என்பது என்ன என்ற ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக வைத்து ஆண்டவருடைய வார்த்தையின் பின்புலத்திலே திட்டத்தை அறிந்து கொள்ள நாம் முற்பட்டோம் என்றால் திருப்பாடல் 33 இறை வார்த்தை 11 ஆண்டவருடைய செல்வாக்கு என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. திருப்பாடல் 33 இறை வார்த்தை 11. ஆண்டவரது எண்ணங்களே நிலைத்திருக்கும், அவரது உள்ளத்தின் திட்டங்களோ தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய செல்வாக்கு என்பது என்ன என்றால் இறை எண்ணங்களும் இறை திட்டங்களும் நீடித்திருக்கக்கூடியவை, நிலைத்திருக்கக்கூடியவை, அது ஒருபோதும் மாறாது. அதைத்தான் எபிரேயர் 13:8 நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த இறை வார்த்தையை நம் இதயத்தில் இருத்தி இல்லத்திலே ஒரு அருளாசியை பெற வேண்டும் என்றால் இறைவன் இன்று நமக்கு தருகின்ற இந்த இறை செய்தியை நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் வாழ்வாக்க ஆவியானவர் நமக்கு துணை செய்கின்றார். பிரியமானவர்களே, இறைவனுடைய செல்வாக்கு என்பது தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். எனவேதான் அன்னை மரியாள் ஜெபமாலையினுடைய வல்லமை உணர்த்திய ஜெபமாலை அன்னை வெளிப்படுத்திய வார்த்தைகள், இது முதல் எல்லா தலைமுறை என்னை பேறு பெற்றவர் என்பர். ஆண்டவருடைய செல்வாக்கை உணர்ந்தவர்கள் ஆண்டவருடைய திருவுளத்திற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அதற்கு விவிலியத்திலிருந்து 3 உயிருள்ள சாட்சிகளை உங்கள் முன் வைக்கின்றேன். முதலாவதாக அன்னை மரியாள். அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை, அருள் நிறைந்த வார்த்தை தந்தையாகிய கடவுளிடமிருந்து கபிரியேல் தூதரின் வழியாக வந்தது. அந்த மங்கள வார்த்தையினுடைய இறுதி பகுதி லூக்கா நற்செய்தி 1:38, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். அன்னை மரியாள் இறைவனுடைய செல்வாக்கை உயர்த்தினாள், தந்தையை உயர்த்தினாள், இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினாள், தூய் ஆவியானவரை உயர்த்தினாள். எனவே அவள் விண்ணக மன்னக அரசியாக இன்று ஆட்சி செய்கிறார் என்றால் யார் ஒருவர் இறை திட்டத்திலே இணைந்து பயணிக்கிறார்களோ அவர்கள் வீழ்ந்து போக மாட்டார்கள், வீழ்ச்சி அடைய மாட்டார்கள், மாறாக மகிமைக்கு பாத்திரர்களாக மாற முடியும் என்பதை அன்னை மரியாள் உணர்த்துகின்றார். எனவே அன்னை மரியாவினுடைய வாழ்வு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான வாழ்வு, இறைவனை மையப்படுத்தி மகிமைப்படுத்துகின்ற வாழ்வு. அவரது செல்வாக்கை ஆண்டவருடைய வார்த்தையினால் உணர்ந்து கொண்டார். எனவேதான் உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இன்று இறைவனுடைய செல்வாக்கிலே நானும் பங்கு பெற வேண்டும் என்றால், இறைவனுடைய செல்வாக்கை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது வாழ்க்கையில் அன்னை மரியாவை போல எப்படி நாம் செயல்பட முடியும்? அன்னை மரியாள் உணர்த்துகின்றார், இறைவனுடைய வார்த்தைகள் தான் நீடித்திருக்கக்கூடியவை, நிலைத்திருக்கக்கூடியவை. எனவே அந்த இறை வார்த்தைகளை உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வாசிக்கும் பொழுது, ஆவியின் துணையோடு வாசிக்கும் பொழுது நீங்களும் இறைவனுடைய செல்வாக்கை உயர்த்துகிறீர்கள். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு இல்ல மந்திரிப்பு, புதிதாக கட்டப்பட்ட அந்த இல்ல மந்திரிப்பிலே, அந்த இல்ல மந்திரிப்பை முடித்த பிற்பாடு அந்த குடும்ப தலைவி சொன்ன வார்த்தை, ஃபாதர், நான் எப்பொழுது இந்த இல்லத்தை நாங்கள் கட்ட ஆரம்பித்தோமோ அப்பொழுதிருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இறைவனுடைய திருவுளத்தை நான் உணர்ந்து இங்கு பணி செய்பவர்கள், இதற்காக உழைக்கின்றவர்கள், இதற்கு தேவையான அருள் சார்ந்த பொருள் சார்ந்த உதவிகளை எல்லாம் திருப்பாடல் 127 சொல்லி நான் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லையெனில் கட்டுவோரின் உழைப்பு வீண். அந்த வார்த்தை, இறை வார்த்தை, எந்த ஒரு தடையுமின்றி இந்த இல்லத்தை நிறைவு செய்வதற்கு இறைவன் அருள் கூர்ந்திருக்கிறார் என்றால் இறை வார்த்தையினுடைய மகிமை ஃபாதர். ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்தவுடன் சொல்லுகின்ற அந்த திருப்பாடலினுடைய வரிகள்
திருப்பாடல் 127. ஆண்டவர் தான் இந்த இல்லத்தை கட்டி எழுப்ப வேண்டும். எனவே இறை திருவுளத்தை அறிந்த அந்த சகோதரி தன்னுடைய குடும்பத்தினுடைய செயல்பாடுகளை ஒப்புக் கொடுத்தாள். இறைவன் இந்த இல்லத்தை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார் என்று சாட்சியுமாய் வெளிப்படுத்தினார். அன்னை மரியாவை போல நாமும் வாழ முடியும். எப்பொழுது என்றால், இறை திருவுளத்தை அறிந்து இறைவனுடைய செல்வாக்கு, வார்த்தையினுடைய செல்வாக்கை உணர்ந்து கொண்டோம் என்றால், பச்சிலையோ களிம்போ உங்களுக்கு சுகம் தராது. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சுகம் தரும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான். அந்த வார்த்தையினுடைய மகிமையை உணர்ந்து கொண்டவர்கள் இறை வார்த்தையை தங்கள் இதயத்தில் இருத்தி இறைவனை இல்லத்திலே மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதற்கு இந்த சகோதரியினுடைய வாழ்வில் நடந்த உண்மை நிகழ்வை அவர் பகிர்ந்து கொண்டால், இந்த இறை வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற வார்த்தைகள், கடவுள் என் இல்லத்திற்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த இல்லத்தை கட்டி முடிப்பதற்கு எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார், நாங்கள் சாட்சி என்று அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். எனவே அன்னை மரியாள் மட்டுமல்ல, இன்றும் இறை வார்த்தையின் வழியாக யார் ஒருவர் வாழ்கிறார்களோ, யார் ஒருவர் இறை வார்த்தையின்படி நீடித்திருக்கிறார்களோ, அவர்களுடைய திட்டங்களும் எண்ணங்களும் அவர்களை சார்ந்ததாக இருக்காது, மாறாக இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும். எனவே அன்னை மரியாள் ஒரு சிறந்த முன்மாதிரி. இறை வார்த்தையின் செல்வாக்கை உயர்த்தியவள் அன்னை மரியாள். யார் ஒருவர் இறை வார்த்தையை இந்த யூபிலி ஆண்டிலே குடும்பமாக தனிப்பட்ட வாழ்விலே இந்த இறை வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கிறார்களோ, அவர்கள் இறைவனுடைய செல்வாக்கை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். இது முதல் நிலை. எனவே இந்த முதல் உயிருள்ள சாட்சி அன்னை மரியாள் நமக்கு தருவது, அவரது வார்த்தையின்படி எனக்கு நிகழட்டும். எனவே நாமும் அவருடைய வார்த்தையின் வழியாக நம் இல்லத்தை கட்டினோம் என்றால், பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவர். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, அது வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது. எனவே இறை வார்த்தை என்ற செல்வத்தை நாம் உயர்த்துவதற்கு இந்த ஆண்டிலே நாம் ஆவியின் துணையோடு, அன்னையின் பரிந்துரையோடு பயணிப்போம். இரண்டாவதாக திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானினுடைய அந்த உயிருள்ள சாட்சி எப்படி இருக்கிறது என்றால், தாழ்ச்சி நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நிலையாக இருக்கிறது. முதலில் பரிசேயர்கள் வந்து கேட்கிறார்கள், எந்த அதிகாரத்துல திருமுழுக்கை கொடுக்கிறேன்? அடுத்ததாக தன்னுடைய சீடர்களே அவரிடம் வந்து கேட்கிறார்கள், இதோ அங்கு நீர் திருமுழுக்கு கொடுத்த ஒருவர் திருமுழுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு, இயேசு திருமுழுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு, மக்கள் கூட்டம் அங்கு செல்கிறார்கள். பாப்புலாரிட்டி, இன்னைக்கு கூட்டம் அங்கே செல்கிறது. எனவே ஈகோ ட்ரிகர் ஆகு, நம்ம விட்டுட்டு இங்க போனா கூட்டம் அதிகமாயிருது. எனவே அதை எப்படியாவது தடுப்பதற்கு நிறைய முயற்சிகள் உலக பார்வையில பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அன்னை மரியாவினுடைய வார்த்தைய, இறை வார்த்தைய முதல்ல கேட்டார். எனவேதான் அவர் மகிழ்ச்சியோடு இருந்தார். எலிசபெத்தை இதோ மரியாள் சந்திக்கும் பொழுது இதோ வாழ்த்திய உடனே எலிசபெத் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு சொன்ன வார்த்தை, உமது வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அன்னைக்கு திருமுழுக்கு யோவான் அந்த குழந்தை பருவத்துல தாயின் கருவிலேயே துள்ளிய அந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை பார்த்தவிடும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். இது எனக்கு மகிழ்ச்சி. எவ்வாறு ஒரு மணமகனுடைய தோழருடைய மகிழ்ச்சி இருக்கிறது, அதே போல என்னுடைய மகிழ்ச்சியும் இருக்கிறது. இதற்காகத்தான் நான் வந்தேன். எனவே அவரே உண்மையான மெசியா என்பதை சுட்டிக்காட்டி, எந்த ஒரு ஆணவமும் ஒரு தற்பெருமையும் இல்லாமல் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அந்த செயலை ஏற்படுத்துகிறார். அவரது செல்வாக்கு உயர வேண்டும். பிரியமானவர்கள், இன்னைக்கு இந்த மனநிலை, அதாவது நற்கருணை ஆண்டவரை மையப்படுத்தி நாம் வாழ்ந்தோம் என்றால், நமது உடலும் ஆன்மாவும் எப்பொழுதுமே இறைவனுக்கு சாட்சியும் உள்ளதாக இருக்கும். அதற்கு நற்கருணை ஆண்டவர் நமக்கு துணை செய்து கொண்டே இருக்கின்றார். அந்த நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசனத்துல நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளையும் நம்முடைய உடல் சார்ந்த உணர்வுகளையும் அவருக்கு உரியதாக மாற்றி தருகிறார். எனவே திருமுழுக்கு யோவான் நமக்கு சுட்டி காட்டுவதில் உண்மையான தாழ்ச்சி, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளங்கள் நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நற்கருணை ஆண்டவருடைய மகத்துவத்தின் செயல்கள் வெளிப்படுகின்றன. ஒரு மருத்துவமனையில் ஒரு அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கிறது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. அதற்கு முன்பாக அவர்கள் திவ்ய நற்கருணையை கேட்டிருந்தார்கள். சென்றிருந்தேன், கொடுத்தேன். அப்பொழுது அந்த சகோதரர் பெற்றுக்கொண்டு, ஃபாதர், இந்த அறுவை சிகிச்சை என்பது மருத்துவர்கள் செய்வதல்ல, என் ஆண்டவர் செய்ய போகிறார். எனவே இது என்னுடைய உடல் பாகங்கள் அல்ல,
இறைவனுடைய உடல் பாகங்கள். எனவே இந்த மாற்று அறுவை சிகிச்சையில இறைவன் விரும்புவதை, இறைவனுடைய சித்தம் எதுவோ நடக்கட்டும் என்று சொல்லி அந்த நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு அந்த சகோதரர் சொன்ன வார்த்தை இறைவனை மகிமைப்படுத்துவதாக இருந்தது. அவரது செல்வாக்கு அப்ப இந்த நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இது ஒரு பகிர்வின் நிலை, மகிழ்ச்சியின் நிலை. மகிழ்ச்சியோடு நாம் அனைத்தையும் செய்ய வேண்டும். எனவே அதைத்தான் திருமுழுக்கு யோவானும் வெளிப்படுத்துகிறார். அவரது செல்வாக்கு வளர வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். இன்னைக்கு நாம நிறைவாக வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். ஆனால் நான் வாங்குகின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் உயர வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் பொது நன்மைக்காகவே, பிறர் நலத்திற்காகவே நாம் அனைத்தையும் செய்வோம். அதுதான் நற்கருணை திருவிருந்தில் முழுமையாக பங்கெடுக்கிறோம். ஒரே உள்ளமும் ஒரே உடலுமாய் அவர்கள் இருந்தார்கள். எப்படி இது சாத்தியம்? நற்கருணை ஆண்டவரை மையப்படுத்தினார்கள். முதலிலே வார்த்தையான இறைவன் மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்றால் நாம் வாழ்வதும் இருப்பதும் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் என்பதை அந்த சகோதரர் உறுதிப்படுத்தினார். அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மாறியது. அதன் வழியாக அந்த குடும்பம் ஒரு மீட்பின் குடும்பமாக மாறியிருக்கிறது என்றால் அவர்கள் செய்த அந்த செயல். நற்கருணை ஆண்டவர் வளர வேண்டும். இது என்னுடைய உடல் அல்ல ஃபாதர், இறைவன் இந்த உடல் பாகங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் லேசான காரியம். எனவே மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான ஆண்டவர் இந்த அறுவை சிகிச்சையை செய்கிறார் என்று அவர் வெளிப்படுத்திய வார்த்தைகள் விசுவாசமான ஆசீர்வாதமாக சுகத்தின் நேரங்களாக அந்த சகோதரருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இது இரண்டாவது நிலை. திருமுழுக்கு யோவானை போல கருவில் இருந்து இறை வார்த்தையை கேட்பவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக, மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற வாழ்க்கை அல்ல, இறைவனை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கைகளாக மாறும். இது இரண்டாவது உயிருள்ள சாட்சி. மூன்றாவது உயிருள்ள சாட்சி என்னவென்றால் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பவுலடியார் சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அவரது செல்வாக்கு வளர வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். அப்படி என்றால் சாட்சிய வாழ்வு, இறைவார்த்தை, நற்கருணை, இந்த இரண்டும் யாருடைய வாழ்வில் மையப்படுத்தி இருக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருவரும் சாட்சிய வாழ்வு வாழ்வார்கள். பவுலடியார் அந்த சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்காக நான் அனைத்தையும் தாங்கிக் கொள்கிறேன், எனவே சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் மாற்றப்படுவது என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தினார். எனவே சான்று பகரக்கூடிய வாழ்க்கையை வாழத்தான் இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே இறைவனுடைய திட்டங்களும் எண்ணங்களும் நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும் என்ற செல்வாக்கை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இன்னைக்கு சாட்சிய வாழ்வு தேவை. எனவேதான் நமது இந்திய தேசத்திற்கு வந்த புனித சவேரியாருடைய சாட்சிய வாழ்வு என்ன? ஒருவர் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவியில் அவர் கிடைக்கும் பயன் என்ன? அந்த செல்வாக்கை உணர்ந்தார். இதுதான் கடவுளுடைய திட்டம் என்றார். செல்வந்தராக இருந்தோம், அவருக்காக அனைத்தையும் விட்டு இந்த நாட்டிற்கு வந்து பணி செய்து இதோ நம்முடைய கத்தோலிக்க திரு அவைக்குள் ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்தார் என்றார். இதுதான் இன்று சாட்சிய வாழ்வு நமக்கு தேவை. இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்றால் நம்முடைய தற்பெருமை, புகழ்ச்சி, இதோ நமக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் தேவை, இப்படிப்பட்ட அங்கீகாரம் தேவை என்றெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆண்டவருடைய எண்ணங்களும் திட்டங்களும் தான் நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும் என்ற செல்வாக்கை உணர்ந்து கொண்டோம் என்றால் இறைவா நீர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்ற சிந்தனையோடு அன்னை மரியாள் இன்று அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற நமக்கு தருகின்ற இந்த இறை செய்தியை நம் இதயத்திலே சுமப்போம். அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்திலிருந்து சிந்தித்தார். எனவே நமது அறிவினால் அல்ல, உள்ளத்திலே அனுபவத்திலே ஆண்டவரை நமதாக்குவோம். அப்பொழுது அவருடைய செல்வாக்கை மகிமைப்படுத்துகின்ற மக்களினமாக நாம் மாற முடியும் என்ற சிந்தனையோடு இந்த நாளில் பயணிப்போம். வல்ல இறைவன் அன்னையின் வழியாக நிறை ஆசியை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பொழிவாராக. சிந்தை முழுதும் உந்தன் நினைவே நான் வழியிட தருவது, சிந்தை முழுதும் உந்தன் நினைவே நான் வழியிட தருவது, வழியில் கலந்திடும் நேரம் உமது சாயல் உயிரின் சுவாசம் உலகில் வாழ்ந்திட தந்துள்ளி, உம்மை புகழ உள்ளம் மகிழ உமது பிள்ளையை கொள்ளி. இதை நான் பலி என தருவது, மனதரையில் நீ என தருகிறது, இதை நான் பலி என தருவது, மனம்
கையில் நீர் தருகிறது. சிந்தை முழுதும் உந்தன் நினைவே இதை நான் பலியென தருவது. சிந்தை முழுதும் உந்தன் நினைவே இதை நான் பலியென தருவது. பலியில் கலந்திடும் நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோம் மற்றும் வானக சேனைகள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மது மைமையை பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிமிரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வீனஸ், எல்லா திருநிலையராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறி இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா என்று சொன்னவர். என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பர், அவர்கள் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று சொன்னவர். நீங்களே என் சாட்சிகள் என்று சொன்னவர். இந்த அன்பின் விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் வழியிலே இறைவனை மகிமைப்படுத்தி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஜெபமாலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. விடிவெளியாய் எங்கள் வாழ்க்கையில் விரைந்து வந்து காத்திடுவாயே. வாழ்க அன்னையே, வாழ்க அன்னையே, கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே. கருமத்தம்பட்டி ஜெபமாலை தாயே, கரம் பிடித்து நடத்திடுவாயே. ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கவலைகள் என் வாழ்வில் பெருகிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கண்ணீரில் என் வாழ்க்கை கசந்திடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கவலைகள் என் வாழ்வில் பெருகிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே. கடன் சுமையால் நான் பாடிடும் போது ஆதரிப்பாயே அம்மா, ஆதரிப்பாயே.